நண்பர்களே, ஊர் முழுக்க, உலகம் முழுக்க, கேரளா, தமிழ்நாடு முழுக்க மஞ்சுமல் பாய்ஸ் தான். எங்கே பற்றியும் இந்த பேச்சு தான். ஆமாம், நண்பர்கள் கூட என் காது பட கண் பட இன்னும் மஞ்சுமல் பாய்ஸ் பார்த்தாச்சுன்னு நேரில் பார்க்குறவங்களும் கேட்குறாங்க, ஃபோன்லையும் நிறையா பேர் கேட்டாங்க. என்னடா அது ஒரு நல்ல படம் தள்ளி போகுது, இன்னும் பார்க்காம இருக்கிறேமேன்னுட்டு கிளம்பிட்டேன் நண்பர்களே. ஆமாம், கிளம்பி 2 நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமை போனேன்னு நினைக்கிறேன். இல்லை ஞாபகம் இருக்குது, சனிக்கிழமை தான் போயிட்டு வந்தேன். அங்கே போனப்போ இன்னொருத்தர் நான் டிக்கெட் எடுத்த அடுத்து ஒருத்தர் வந்து டிக்கெட் எடுத்தார். டிக்கெட் எடுத்துகிட்டு வெளில வந்துட்டு அந்த டிக்கெட்டை உடனே படமும் எடுத்தார். அப்புறம் திடீர்னு அவர் டிக்கெட்டை படம் எடுக்கிறத கவுண்டரில் இருக்கிறவங்க பார்த்துட்டு என்ன அது இவன் டிக்கெட்டை படம் எடுக்கிறாங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆகும். அந்த டிக்கெட்டை படம் எடுத்த வரையும் பார்த்தாங்க. அதுக்கு பிறகு என் கையில் ஒரு பேக் வச்சுருந்தார். அதை என்கிட்ட கொடுத்துட்டு வெளில இருக்கிற அந்த மஞ்சுமல் பாய்ஸ் போஸ்டர்லாம் ஸ்டில் அடிச்சுக்கிட்டே இருந்தார். சரின்ட்டு கொஞ்சம் நேரம் பேக் வச்சுருந்தா அவர் அடிச்சுட்டு அப்புறம் வந்துட்டு குடும்ப பாஸ் அப்படின்னு வாங்கிட்டு போயிட்டார். உள்ளூரில் போய் உட்காந்தா என் பக்கத்தில் அவர். சரி, அவர் பார்த்துட்டு இருந்தார், நான் பார்த்துட்டு இருந்தேன். படம் ஆரம்பிச்சிட்டாங்க, படம் போட்டாங்க. சந்தான பாரதி சாருக்கு வந்து குணா படம் எடுத்தப்போ இவ்வளோ ஒரு மரியாதை கிடைச்சிச்சா கிடைக்கலையான்னு அப்போ தெரியலை எனக்கு. ஏன்னா அந்த படம் நானும் பார்த்துருக்குறேன். குணா குகையில் போய் இவ்வளோ ஒரு ரிஸ்க் எடுத்து அப்போ அந்த காலத்தில் அப்படி ஒரு படம் எடுக்கிறதுங்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அப்படி படம் எடுத்து அவருடைய அந்த க்ரியேட்டிவிட்டி, அது அவருடைய இந்த மகாநதி குணா, அந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் ஒருத்தர் யோசிச்சுலாம் படம் எடுக்க மாட்டாங்க. ஹீரோ வச்சோமா 4 சண்டை காட்சி வச்சோமா 4-5 பாட்டு சீன் வச்சோமான்னு போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் மகாநதி குணாலாம் யோசிச்சு பாருங்களேன், என்ன மாதிரியான ஒரு கதை. நம்ம சந்தான பாரதி சாரை ரொம்ப மிஸ் பண்ணிட்டோம். ஆமாம், அவர் வந்து சும்மா ஒரு கமர்ஷியல் படத்துக்கு கொண்டு வர வச்சு அவர் எல்லாமே தமிழ்நாட்டை படம் எடுத்தால் ஜெயிக்கணும்னா கமர்ஷியல் படம் தான் எடுக்கணும், ஜெயிக்கணும் அப்படின்னு நம்ம டேரக்டரை வந்து நம்ம கழுத்தை இறுக்கி நெரிச்சிருவோம். அது மாதிரி சந்தான பாரதி சாருக்கு அந்த நிலைமை வந்துச்சா என்னென்னு தெரியலை. பட் அப்போ அந்த படம் எடுத்தப்போ சந்தான பாரதி சாருக்கு என்ன ஒரு மரியாதை இருந்துச்சோ இல்லையோ எனக்கு தெரியாது. இப்போ அவரை வந்து உச்சத்தில் தூக்கி வச்சு எல்லாரும் கொண்டாடுற மாதிரி இருந்துச்சு. அந்த எடுத்த முதல் சீனு, அந்த கண்மணி அன்போடு காதலன்லேயே அந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் ஆரம்பிக்குது. அங்கேயே டைரக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல சிந்தனையோட கிளம்பி தான் வந்திருக்காருங்கிற அங்கேயே தெரிஞ்சு போச்சு. படம் அப்படியே கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்குது. அப்போ தான் அந்த கொடைக்கானல் ட்ரிப்பு வருது. பாய்ஸ் எல்லாம் கிளம்புறாங்க. இதே கதையை வந்து நம்ம ஒரு டைரக்டர் வந்து இப்போ இருக்கிற நம்ம தயாரிப்பாளர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தோம்னு வச்சுங்களேன், எத்தனை பேர் போகிறாங்க பயிலுங்க? 11 பேர் சார். 11 பேரா? 11 பேர் பசங்களா? ஆமாம் சார், 11 பேரும் பசங்க. அதில் 5 பேரை பொண்ணுகளாக போட்டு விடுங்க. அதில் ஒரு 5 பேருக்கு பொண்ணுகளாக போட்டு விடுங்க. நல்ல டிஷர்ட் போட்டு விடுங்க. அந்த பொண்ணுகளுக்கு க்ளோஸ்அப் தட்டு வைங்க. கதையை இப்படி மாற்றுங்க அப்படி மாற்றுங்கன்னு சொல்லி நம்ம டைரக்டரை மாற்றிடுவாங்க. டைரக்டரை கன்வின்ஸ் பண்ணுவாங்க. இல்லைன்னா இப்படி நீ சொன்னால் தான் நான் படம் எடுப்பேன்னு நம்ம தயாரிப்பாளர் சொல்லுவாங்க. ஆனால் படம் எடுத்தது கேரளாவில் இல்லை, அவங்க கதை தான் முக்கியம்னு நினைப்பாங்க. அதனால் இருந்தது எல்லாருமே 11 பேரும் பாய்ஸ் கிளம்பிட்டாங்க. டூர் போகிறாங்க. நல்லா ஜாலியாக நல்லா இதாக ஆரம்பிக்குது. அது ஒரு சீனில் ஒரு மரத்தில் அந்த பசங்க எல்லாம் ஏறி உட்காந்துருப்பாங்க பாருங்கள். வேறு ரகம் சார் அந்த கற்பனையெல்லாம். என்ன ஒரு க்ரியேட்டிவிட்டி, என்ன ஒரு சிந்தனை. அந்த மரத்தில் ஒரு இலை ஒரு இது இருக்காது. ஆனால் அந்த பசங்க உட்காந்தோடனே அவங்க தான் இலையா, அவங்க தான் காயா, அவங்க தான் கனியா, அவங்க தான் அப்படியே அந்த மரமே அப்படியே பூத்து குலுங்குற மாதிரி இருப்பாங்க. ஒவ்வொரு கலையிலையும் அப்படியே போய் எல்லாம் பசங்களாக இருக்கிறப்ப டேரக்டருக்கு கை தட்டுனேன் சார் நான். அடுத்து அப்படியே போயிட்டுருக்கிறப்ப அடுத்து உள்ளுக்குள்ளே போவாங்க. அந்த குணா குகையை தாண்டி எச்சரிக்கை பலகையெல்லாம் தாண்டி உள்ளுக்குள்ளே போயிடுவாங்க. ஆர்வ கோளாறுல எல்லோரும் மாதிரி உள்ளுக்குள்ளே இறங்கி, ஏன்னா பசங்க தானே அந்த காலகட்டத்தில் அவங்க அப்படி தானே இருப்பாங்க. அவங்க வயசுக்கு அப்படி அந்த மெச்சூரிட்டியில் எதையும் பார்க்கணுங்கிற ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் இருக்க எல்லா பையங்களுக்கும் இருக்குது தானே. அப்படி அவங்க போயிடுறாங்க. அப்படி போகும்போது தான் ஒரு சிக்கலில் அந்த பையன் உள்ளுக்குள்ளே ஒரு பையன் விழுந்துருவாப்பில். விழுந்தோடனே எல்லாருக்கும் அந்த படப்படப்பு பரிதவிப்பு பார்க்குற நம்மளுக்கு எல்லாருக்குமே உண்டாயிருது. அப்படி உண்டாகும்போது தான் வானத்துலேருந்து ஒரு சொட்டு, யாருக்குமே அழுக வராதப்போ வானத்துலேருந்து ஒரு சொட்டு வரும். அந்த பையனுடைய அந்த கீழே விழுந்துட்டாப்லேங்கிற அந்த வருத்தத்துக்கு, அந்த இதுக்கு பரிதவிப்புக்கு முதல் கண்ணீராக மலைத்துளி வந்து விழுவும் பாருங்க. உண்மையிலே டேரக்டர் கை தட்டுங்க சார். சிதம்பரம் சார், உங்களெல்லாம் கடவுள், சினிமா வாழ வைக்கிற கடவுள் சார் நீங்கள்லாம். அப்படியே போயிடுது, படம் போயிடுது. இன்டர்வல் சீன் வருது. அப்போ தான் யோசித்தேன், பக்கத்தில் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருந்தார். அவர் அப்போ தான் போயிட்டு இருந்தார், வெளில போயிட்டு இருந்தார். நானும் வெளில போயிட்டு இருந்தேன். அவர் அங்கே அந்த பிள்ளைங்க படம் பார்க்க வந்து பசங்க கம்மியாக வந்திருப்பாங்க. பசங்க கம்மியாக தான் வந்தாங்க.
ஆனால் பொண்ணுங்களாக தான் சார் இருந்துச்சு, வெறும் பிள்ளைங்க, காலேஜ் பிள்ளைங்க அப்படி தான் வந்திருந்தாங்க. அப்போ தான் அவர் சொன்னாப்புல, சார் இந்த படத்தில் ஹீரோயின் இருக்காங்களா? இல்லை. ஆனால் படம் பார்க்க வந்தவங்கெல்லாம் படத்தில் ஹீரோயின் இல்லை சார், ஆனால் படம் பார்க்க வந்ததெல்லாம் ஹீரோயின் சார், பாருங்கள் சார் அப்படின்னாரு. ஆமான்னு அப்போ தான் நான் யோசித்தேன், சார் இந்த பிள்ளைங்கள ஒரு 4-5 ஸ்டில் எடுத்துகிட்டு வந்துடுறேன் வீடியோ வச்சு, நான் ஒரு யூடியூபர் சார், அதை வீடியோவில் போடலாம், இந்த பிள்ளைங்களை மட்டும் இங்கே வந்து இந்த ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டு இருக்குது, இதுக்கு பிள்ளைங்களை மட்டும் ஒரு ஸ்டில் அடித்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்துடுறேன், நீங்கள் போங்கன்னு என்கிட்ட சொல்லிவிட்டார். சரின்ட்டு நானும் வந்துட்டேன். படம் ஆரம்பிச்சிட்டாங்க. பக்கத்தில் இருக்கிற அவர் காணும். என்னடா ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரனாரே ஆளை காணுமேனுட்டு எனக்கு கொஞ்சம் திக்குன்னு இருந்துச்சு. வெளில வந்து பார்த்தா அவரை காணும். எங்கே சார் ஒருத்தர் வெளில வந்தார், ஒருத்தர் ஸ்டில்ல ஒருத்தர் என் பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்துருந்தாரே, அவரை காணுமேனு நான் கேட்டேன். ஏப்பா அவனை ஏப்பா கேட்குற? அவன் வர்ற போகிற பிள்ளைகளை ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான்ப்பா, வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறான்ப்பா, பிள்ளைகளே வீட்டில் தெரியாமல் பண்ணாமல் பார்க்க வரும் படங்க. இது எவ்வளோ நல்ல படம், அதில் பார்க்காம காலேஜ் பிள்ளைகளாக இருக்கும். இவன்கிட்ட ஏதாவது எடுத்து எங்கேயாவது போட்டு விட்டானா அந்த பிள்ளைகளோட பாவம் இல்லையா, கஷ்டம் இல்லையா, என்ன வேணாலும் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்டுருக்காங்க. சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. அது கரெக்டு தானே, அவங்க சொன்னது கரெக்டு தானே. அந்த பையனை வெளில அனுப்பி விட்டோம்ப்பா. ஆமாம் வெளில அனுப்பி விட்டோம், படம் பார்க்கக்கூடாது, நீ வெளில படம்னு சொல்லி அனுப்பி விட்டோம்னு சொல்லிட்டாங்க. எனக்கே ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அந்த பையன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா, தப்பு பண்ணிட்டாப்புல தானே. என்னதான் இருந்தாலும் ஒருத்தவங்களை வந்து அவங்களுக்கு தெரியாமல் அவங்கள கேட்காம ஒருத்தவங்களை வீடியோ ஃபோட்டோ எடுக்கக்கூடாது தானே, அது தப்பு தானே. சரி நான் கதையை சொல்கிறேன். என்னால் இதுக்கு மேலே கதையை சொல்ல முடியாது சார். ஏன்னா வெளியே அனுப்பப்பட்டதே நான் தான், அந்த யூடியூபரே நான் தான், அந்த தப்பு பண்ணதே நான் தான். எப்பவுமே நம்ம ஆசை பல நேரங்களில் கையை பிடிச்சி நம்மளை பலவந்தமாக இழுக்கும் பண்ணும் செய்யும். அப்போல்லாம் நான் உதறி விட்டு போயிடுவோம். ஆனால் எங்கேயாவது ஒரு சில இடத்துல நம்ம ஆசை நம்மளை இழுக்கும்போது நம்மளுக்கு தெரியாமல் அந்த ஆசையில் போய் விழுந்துருவோம். அதனால் பல தவறுகள் நடக்கும். பல பேர் தப்பு பண்ணிட்டா, யாராவது தப்பு பண்ணிட்டா, யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணிட்டா ஓடி வந்து சொல்லுவோம். ஆனால் நம்ம தப்பை ஓடி ஒழிச்சு போய் வச்சுக்குவோம், ஓடி ஒழிச்சு கொண்டு போய் எங்கேயாவது வச்சுருவோம். என் தவறை ஒழிச்சு வைக்கக்கூடாதுன்னு தான் நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். நான் பண்ணது தப்பு, அந்த பிள்ளைங்களை கேட்காம பண்ணாமல் செய்யாமல் நான் படம் எடுத்து தப்பு. எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டுவேன், சாரி. நான் இதுவரையும் என்னுடைய வீடியோவில் எந்த வீடியோலையும் பொண்ணுகளை முன்னிலைப்படுத்தினதே இல்லை. அந்த படத்தோட ஒரு கதையில் ஹீரோயினே இல்லாமல் ஒரு படம் கொண்டு போயிருக்கிறாரு. படத்தில் ஹீரோயினே இல்லைங்கிறதுனால தான் நான் ஹீரோயினே இத்தனை பேருக்கு ஹீரோயின் வந்திருக்காங்க இந்த படம் பார்க்கணுன்னு ஒரு ஒன்லைன் வைக்கலைங்கிறதுக்காக, விமர்சனத்தில் வைக்கலாங்கிறதுக்காக ஒரு ஸ்டில் அடித்தேன், அனுப்பிட்டாங்க. படத்தில் ஒரு நபர் கீழே விழுந்துட்டார், நான் அவமானத்தில் விழுந்துட்டேன். இருந்தாலும் தவறு தான். என் தவறுகளில் இருந்து மற்றவர்கள் தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொள்கிறோமோ இல்லையோ எனக்கு தெரியாது. என் தவறுகளிலிருந்து என்னால் பாடம் கற்றுக்கொள்ள முடியும். ஆனால் முடிஞ்சாலும் முடியாட்டியும் மஞ்சுமல் பாய்ஸ் பாருங்கள், நிச்சயம் அது நல்ல படம். நான் மிச்சம் மீதி படத்தை போய் பார்த்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக நிச்சயம் கமெண்ட் பண்ணுவேன். இந்த முறை அடுத்த முறை போகும்போது 100% நேர்மையான ஆளாக போவேன். நிச்சயம் என்னை யாரும் எதுவும் கேள்வி கேட்காத முடியாதபடி போவேன். எங்கேயும் எப்போதும் நான் நேர்மையாக இருப்பேன். நன்றி, வணக்கம்.